லவ்வர்ஸுக்கெல்லாம் ஷாக்கான ஒரு நியூஸ் சொல்லட்டா? நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சத்தமா நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? அதெல்லாம் லவ் கிடையாதான், அது ஓவர் டிபெண்டன்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெல்ஜித். வெல்கம் டு சுவாசனரல் கவுன்சிலிங். மீரா அருமையான பொண்ணு, கலன்னு இருப்பா, ஜாலியா இருப்பா, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட இருப்பா. அவளை சுத்தி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துகிட்டே இருக்கும். அர்ஜுனை மீட் பண்ற வரைக்கும். அர்ஜுனை ஒரு நாள் அவ மீட் பண்ணா, அர்ஜுன் செமையா இருக்கிறான், அர்ஜுன் செம கியூட்டா இருக்கிறான், ஹேண்ட்ஸமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, அர்ஜுன் நல்லாவே கேர் பண்ணிக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுனோட பேச ஆரம்பிச்சு. அர்ஜுன் தான் அவருடைய உலகம் அப்படின்னு நினைச்சான். அதனால அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான், கொஞ்சமா தனிமைப்படுத்த ஆரம்பிச்சான். இப்ப அர்ஜுனும் மீராவும் மட்டும்தான் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு மீரா வந்துட்டான். ஒரு நாள் அர்ஜுன் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மீரா அர்ஜுனை கூப்பிட்டா, அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுன் கண்டுக்கவே இல்லை. அப்போ மீரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஐயோ அர்ஜுனுக்கு நம்ம யாருமே இல்லையோ, ஐ எம் நோபடி டு ஹிம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னு நாட்கள் கொஞ்சமா ஓடிச்சு. அப்புறம் பெரிய சண்டை எதுவுமே ரெண்டு பேத்துக்கு இடையில வரவே இல்லை. ஆனாலும் அர்ஜுனை மீராவை விட்டு அவாய்ட் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டான். மீராவை விட்டு போனது அர்ஜுன் மட்டும் கிடையாது, மீராவோட லைஃபே போயிடுச்சு. ஏன்னா அர்ஜுன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி மீரா நினைச்சு வச்சிருந்தா. கடைசியில எல்லாமே போன மாதிரி உடைஞ்சு போய் நின்னா. மீரா என்னன்னே செய்ய முடியாத அளவுக்கு. மீரா மாதிரி அர்ஜுன் இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல நிறைய பேர் இருக்கலாம்ல. இப்படி நீ இல்லாம நான் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை லவ் கிடையாது, அது ஓவர் டிபெண்டன்சி. அப்ப நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா, நம்ம லவ் மட்டும் பண்றது கிடையாது, நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாமே நம்ம இழந்துடுறோம். அவங்க தான் நம்ம ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ஓவர் டிபெண்டன்சி எப்போல்லாம் வரும் தெரியுமா? எப்போ நான் என்னைய வேல்யூ பண்ணலையோ அப்போ வரும். எப்போ நான் என்னைய உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோ அப்போ வரும். எப்போ நான் என்னுடைய செல்ஃபை உண்மையாவே நான் புரிஞ்சுக்கலையோ அப்போ வரும். ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்றது லவ். ஐ நீட் யூ பை ஆல் மீன்ஸ், அல்லது ஐ நீட் யூ டு சர்வைவ் அப்படின்னு சொல்றது ஓவர் டிபெண்டன்சி. நம்மள ஒரு செக் பண்ணி பார்ப்போமா? இப்படி சொல்லுங்களேன், இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. நான் என்னோட லவ்வர் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, அல்லது என் லவ்வர் என்னை விட்டு போயிட்டாலும் ஐ கேன் சர்வைவ் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, அல்லது என் லவ்வர் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னா நான் அவளோட ஷேடோவாவே இருந்து என்னுடைய காலத்தை கழிக்க போறேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, டிபெண்டா இருக்கிறது லவ் கிடையாது. பிகாஸ் we are born to connect, not to depend. நம்ம கனெக்ஷன் நல்லது, டிபெண்டன்சி டேஞ்சரஸ். அதனால கனெக்ட் ஆகலாம், டிபெண்டன்சிலிருந்து கொஞ்சமா வெளியில வரலாம். அதுக்கு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது டிபெண்டன்சிலிருந்து வெளியில வர்றது. ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, நீங்க உங்களுக்குன்னு டைம் முதல்ல ஸ்பெண்ட் பண்ணி பழகுங்க. யூ டேக் யுவர் ஓன் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். அடுத்து உங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. ரெண்டாவது மைண்ட் செட்டை மாத்துங்க. என்னால சர்வை பண்ண முடியும், என்னால நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துங்க. மூணாவது, உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. எதுல இருந்து தெரியுமா? ஐ நீட் யூ அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து. அதாவது நீ எனக்கு அத்தியாவசியமா தேவை, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து ஐ சூஸ் யூ, நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன், என்னோட லைஃப் பார்ட்னர் நான் தான் உன்னைய தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க உங்க மைண்ட் செட்டையே நீங்க மாத்தி ஆகணும். நீங்க தவிர்க்க முடியாத, அதாவது இவங்க இல்லைன்னா நீ லைஃப்ல இல்லை அப்படிங்கிற ஒரு பர்சன் யாரு தெரியுமா? அது நீங்க தான். ஆக லவ்ங்கிறது ஓவர் டிபெண்டா மாத்துறது கிடையாது. லவ்ங்கிறது ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ண வைக்கிறது, அதோட சேர்ந்து அவங்கள இண்டிபெண்டா மாத்துறது. நீங்க உண்மையிலேயே டிபெண்டன்சி இல்லாம லவ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க. இது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் மெசேஜ் வேணும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்த்தமுள்ள வாழ்வை வெளியே தேடாதே, உன்னிடமிருந்து தொடங்கு. தேங்க்யூ.